வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கடவுள் சிவபெருமான் அருளால் எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும்னு நான் சார் நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்தவங்க கமெண்ட் போடுங்க ப்ளீஸ். எப்படி இருக்குன்னு போடுங்க, இல்லை லைக்காவது போடுங்க. இந்த ஹைப் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அது போடுங்க. அது சப்போஸ் உங்களுக்கு வந்து அது போட்டு கொடுங்க. கொஞ்சம் யூஸாக இருக்குது எனக்கு. நான் சும்மா இந்த சேனலை வித்தரலான்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். என்னால் முடியல. நான் போடுறதுக்கு அந்தளவுக்கு தளர்ந்துருச்சு, மனசு உடஞ்சிடுச்சு. என்னடா வாழ்க்கை என்னன்னா போதுன்னு அப்படியே போயிடுச்சு. அப்பா அம்மா இழந்து இருக்கிறவங்க எந்த மனநிலையில் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா இல்லைங்கிற போது பாதி சப்போர்ட் நமக்கு இல்லாமல் போன மாதிரி போயிடும். ஏன்னா நான் அனுபவிக்கிறேன். அந்த இதில் அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த தோட்டத்துக்குள்ளே நான் கால் வச்சுருந்தேன். அம்மா உயிர் போனதே வெளிக்கிளம்பி வந்துட்டேன். பிரச்சனை அது எல்லாத்து வீட்லேருந்து அந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் அந்த பிரச்சனை. எனக்கு 4 வருஷமாட்ட ஆகுது அந்த தோட்டத்துட்டு வந்து. இன்ன வரைக்கும் அந்த தோட்டத்தில் எட்டி பார்க்க முடியல, போக முடியல. அந்த வழியாக ரோடு, மெயின் ரோடு, பைபாஸ் ரோடு அங்கே தான் இருக்குது. அது ரோட்டில் போகிறப்ப பஸ்ஸில் போகிறப்ப பார்ப்பேன், அவ்வளோதான். வேறு எதுக்குமே பார்க்கல. ரொம்ப தரக்குறவாக பேசிட்டாங்க. என்னென்னா பணம் காசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் பேச மாட்டாங்க. குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா, குடும்பத்தை கணவன் மனைவி சரியாக வாழலைங்கிற போது இவங்க மட்டும் இல்லை, எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. அந்த நம்மளை கண்டா ஒரு பேச்சு, அந்த பக்கம் போனால் ஒரு பேச்சு, அப்படித்தான் பேசிகிட்டு இருக்காங்க, பேசுகிறாங்க. அப்படித்தான் பேசிட்டு போகிறேன். நான் அதை பற்றி ஃபீல் பண்ணல. ஃபஸ்ட்லாம் இது பண்ணுவேன். ஒருத்தர் ஸ்டைலுக்கு நம்மளும் நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணும் முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு என் தனிப்பட்ட இது நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன். யாராவது 10 பைசா எனக்கு கொடுத்தாங்கன்னு வைங்களேன், அவங்க சொன்னாங்கன்னா அந்த இதை நான் கேட்டுக்குவேன். ஒருத்தருமே 10 பைசா கொடுக்காம யூடியூப்பில் இருக்காது எங்களுக்கு பிடிக்கல, அதில் இருக்காது எங்களுக்கு பிடிக்கல, ஒருத்தர் ஊர் சுற்ற மாட்டேங்கிறா, இதெல்லாம் வரும் ஒரு நாளைக்கு. விடமாட்டேன், கேட்காமலாம் அதெல்லாம் விடமாட்டேன். அன்னைக்கு கொஞ்சம் வேறு பிரச்சனை நிறையா இருந்ததுனால வந்துட்டு நான் பேசக்கூடாதுன்ட்டு. அது கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பாசமாக இருக்கணும் அந்தளவுக்கு பாசமாக இருப்பேன் நான். இல்லை, அவங்க கிண்டல் அடிப்பாங்க. அது நீ இப்படி அப்படி, என் பயந்த பெருசு, என் பயந்த அழகு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அழகுங்கிறது வந்து அகத்தில் இல்லை, முகத்தில் தான் இருக்குது அழகு. நம்ம அன்பாக இருந்தால் மட்டும் அதுதான் அழகு. அழகு என்னங்க அழகு சொல்லியிருக்காங்க எனக்கு. அது யார் என்னன்னு நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சொல்லுவேன். அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, அது எனக்கு அந்த டயத்தில் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுப்பேன். எப்படி பண்ண வந்துடுங்களா? ஊர் சுத்தமுண்டா அப்படின்னு சொன்னாங்க. உன்னுடைய முதுகுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. உன்னை பற்றி எத்தனை பேர் பேசுகிறாங்க உனக்கு தெரியுமா? தெரியாது. சரியா? அடுத்தவங்களை மனசு போட்டு புண்படுத்துறது சித்த நேரத்தில் படுத்து விட்டுலாம். இப்போ உனக்கு அதனால் என்ன கிடச்சிது? எங்கள் சித்தப்பா இறந்துக்கு போனேன், இருக்கக்கூட முடியாமல் முடிக்க விட்டாங்க. என்ன கிடைக்கும்னு எனக்கு? வருவேன், பேசுவேன், இனிமேல் எல்லாம் வரும். எது கூடணும் நான்? ஒருத்தருக்கு பிடிக்குதுன்னா பிடிச்சிக்கிட்டு போய்க்கோங்க. என்னுடைய வயிற்று பொழவுக்கு ஏதோ யூடியூப்போ வெங்காய உப்போ ஏதோ ஒன்று போட்டு தான் பண்ணணும் நான். அது எதுக்கு அவங்க அப்படி பண்ணுறாங்க சொல்லணும்? ஊர் சுத்தமுண்டா? உன் வீட்டில் நல்லா இருக்குதா? போட்டு உடச்சிடலாமா? இடையோட்டு வந்தது உடச்சிடலாமா? வருவேன். நான் எதுக்கு நான் சிம்பாலிக்கு நான் இது பேசியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ வரும். சொன்னது மே மாதம் அந்த டயத்தில் கரெக்டாக நான் போவேன். 25க்கு கிடைக்கலன்னு வச்சுக்குவேன். வேறு இது பண்ணுவீங்க. நீங்களாக தானே சொன்னீங்க. அது உங்களுடைய பொருள் அல்ல. நீங்கள் உங்களுடைய பொருள் எனக்கு தூக்கி கொடுக்கல. நீங்கள் கொடுத்த பொருளை நான் எப்போவோ போட்டு விட்டுட்டேன். சரியா? 5 சப்போஸ் அந்த வட்டி குட்டியில் வேணாக்க 100-2000 கூட போட்டு விட்ருவாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. என் சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு ஒருத்தருக்கு 6000 கொடுத்தேன். எங்களுக்கு சீல் எடுத்து எனக்கு ஒரு 800 ரூபா, 600 ரூபா, பிள்ளைக்கு ஒரு 600 ரூபா, 1200 ரூபா முடிச்சுக்கிட்டாங்க அவங்க. எங்கள் 2 பேருக்கு எடுத்து 1200. சரி, 1500 வைங்க. 6000 1500 உனக்கு பல இது செஞ்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. நான் நிறைய அழுதுருக்குறேன் அப்படின்னாங்க. அன்றைக்கி நான் கேட்கல, அமைதியாக வந்துட்டேன். நீ கேட்ட வார்த்தைக்கு எங்கள் அம்மா இருந்திருந்தா, இல்லை எங்கள் சித்தப்பா இருந்திருந்தா விட்டுருவாங்களா? எங்கள் சின்ன சித்தப்பா இருந்திருந்தாருன்னா விடுவாரா? எங்கள் சின்ன சித்தப்பா ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு நாள். நாங்களாம் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது கிழங்கு கொடி, இந்த சீனி கிழங்கு எதோ சொல்லுவாங்க, மண்ணுக்குள்ளே விளையமில்ல, அந்த கிழங்கு கொடி நட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நானே எங்கள் சின்ன அவங்களாம் போய் கூட மாடு அதுக்குள்ளே விழுந்துக்கிட்டு சேர்த்து விளையாட்டு கடந்துருக்க மாட்டேருக்குது. அதுக்கு கரகம் இதுக்கு எல்லாம் கொண்டாந்து கூட வச்சுக்கிட்டு தனியாக போய் பொழைச்சிக்காம அதில் 3 பிள்ளைகள் வச்சுக்கிட்டு நம்ம பார்த்து வளர்த்த முடியுமா? அந்த மாதிரி பேசியிருந்துருக்காங்க. ஒரு ராணி, மகாராணி அவங்க. அந்த உத்தரவு போட்டதே எங்கள் சின்ன சித்தப்பா அன்னையிலேருந்து வரைக்கும் பேசாமே போயிட்டார். என்னையும் எங்கள் அண்ணன் 2 பேரும் பேசுனதுக்கப்போ
அதுலேருந்து இன்ன வரைக்கும் பேசாமல் போயிட்டார். எங்கள் சித்தப்பா சித்தப்பாட்டும் பேச மாட்டார், எங்கள் அந்த ஒரு மகாராணிகிட்டும் பேச மாட்டார். இதுதான் காரணம் அப்படின்னு போன்றப்ப நான் போனப்பெல்லாம் சொன்னார். அதுலேருந்து நான் பேச்சுவார்த்தை அப்படியே பேசவே மாட்டேன், அங்கே போய் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னாரு. எங்கள் அப்பா வந்து அடிக்கடி போய் எங்கள் சித்தப்பா போய் பார்த்துட்டு வருவாராம்மா. அடிக்கடி போயிடுவார். இலைக்கோட்டை போனார்னா அப்படியே பால் ஊற்றிட்டு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவாங்க. எங்கள் அப்பா கிட்டும் சண்டை போட்டிருக்காங்க, கிழவை இந்த கெல்ட்டு கிழவை இங்கே இந்த தோட்டத்துக்குள்ளே வந்தீங்கன்னா மரியாதை இல்லை அப்படின்ட்டு. உன் தோட்டம் மட்டும் போகுது, உலகத்தில் எல்லா தோட்டமும் தான் இருக்குது, உனக்கு மட்டும் எழுதி வச்சுருக்குதா? எங்கள் சித்தப்பாவுக்கு தோட்டம், எங்கள் சித்தப்பா இது, நான் அதில் போவேன் வருவேன். உன்னுடைய இதுக்குள்ளே கால் எட்டு வச்சா வரல. இன்னொன்று சொல்லிக்கிறேன், அந்த டயத்துக்கு அது வரலன்னு வச்சுக்குவேன், இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே கொடுக்கலன்னு வச்சுக்கலேன், வேறு விதமாக போயிடும். நான் சொல்ல மாட்டேன், வேறு விதமாக போகும். இன்னொன்று வந்து தலைவர் மாமாட்ட நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி, அவருக்கு சொல்லியிருப்பார் உங்கள்கிட்ட, சரியா? மீண்டும் வந்து வேறு விதத்தில் போயிடும். தலைவர்கிட்டும் போவேன், நொட்டுவேன் அப்படி நாங்கள் அவங்க. நீ கொடுத்தா ஆஃப்டர் 5,000 ஒரு 10 பைசா ஏதாவது பண்ண ஒரு 10 பைசா கொடுக்குற வக்கில்ல, நொட்டுவேன் அப்படின்னு நொட்டலாம், சரியா? அந்த இது வாங்கினாலும் நான் நொட்டி விட்டுட்டே வருவேன். சாகிற வயசு வந்துருச்சு, எனக்கும் வந்துருச்சு, உனக்கு வந்துருச்சு. உனக்கு முன்ன விட கொஞ்சம் நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோ. ஒரு பாசம் ஒரு பற்றுதலை அப்படின்னா அது என்றைக்குமே வேணும். மேலே ஓட்டுறதுக்காக கொடுத்தா ஒன்று கொடுக்குற மாதிரி ஒன்று, உனக்குலாம் சேலூர் மேலே எடுத்து கொடுக்கலான்னு எதுவுமே பண்ணலை. உனக்கு எத்தனை டைம் எடுத்து கொடுத்தேன்? எனக்கு எடுத்து கொடுத்தியா? வரப்பல போகிறப்பல 500 ரூபா கொடுத்தியா? எங்கள் சித்தப்பாவுக்கு அவர் முடியாத நாள் படுத்திருந்தப்போ நான் வந்தப்போ அவர்கிட்ட 500 ரூபா காசு கொடுத்த, வேண்டவே வேண்டானார். நான் கொடுக்கணும் உனக்கு, நீ எது கொடுக்குறேன்ட்டு. எனக்கு அவர் பார்த்தா பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் 500 ரூபா கையில் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். நல்லா வாழ்ந்தவங்க. அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சது ஏதோ நான் செஞ்சேன், அதை நான் வெளிப்படுத்திக்கல, என்னால் முடிஞ்சது நான் செஞ்சேன். என்ன கடைசியில் வந்து அவருடைய இதுக்கு கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. போனேன், இருந்தாலும் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இன்னும் நிறையா இருக்குது. ஒரு ஆஃப்டர் ஆல் இட்லிக்கு போட்டு ஆட்டிகிட்டு இருந்தாங்க, மறக்க மாட்டேன், சரியா? அவங்க 2 பசங்களும் அரிசி கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க, அந்த ஊர்ன அரிசி ஆட்டுவாங்கள அதில். அப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் போய் இப்படி கேட்டேன். கேட்கும்போது உனக்கு இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, அப்பா என்னென்னமோ சொல்லி திட்டினா என்னமோ பண்ணாங்க. அந்த சின்ன வயசில் 7 வருஷமா 7 வருஷமாக இருக்கும், அவ்வளோதான், சின்ன சின்ன வயசு இருக்கும். 6 ஆயிடுச்சு, நல்லா 8 ஆயிடுச்சு, கொஞ்சம் 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, வெய்க்காலம் தான். அப்போ தூக்கு சோறு கொண்டு வந்தது இருந்துச்சு. நான் குட்டுவாக்கலான்னைக்கு அங்கே இருந்துக்கிட்டேன். ஒரே ஓட்டமாக ஓடியான்ட்டு தோட்டத்துக்கு வரணும், நம்ம அம்மா வீட்டுக்கு, எங்கள் சொந்த தோட்டத்துக்கு போகலான்ட்டு. அவங்க என்ன நினச்சிக்கோ ஓட்டியாந்தாங்க பின்னாடி. போயிட்டா நம்மளை பற்றி எதாவது போய் சொல்லிடுவா, பெரிய பிரச்சனையாக போயிடும், நம்மளுக்கு கேவலமாயிரும் அப்படின்னு சொல்லி ஓட்டமாக ஓடியாந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. மறக்க மாட்டேன். நீயே நான் என்ன சொல்லிட்டேன், நான் உள்வாங்கி வச்சுக்குவேன் தெரியாத மாதிரி. போயிட்டு போகிறாங்க, சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்கன்னு. ஆனால் போட்டேன்னு வச்சுக்க சுவிட்சு டங்குவார் வந்துடும். நார்மலாலாம் அங்காது டங்குவார் வந்துடும். வைக்க மாட்டேன் எதுக்கும், சரியா? என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் இருக்கணும் எல்லாம் தெரியும் எனக்கு. நான் ஊர் சுற்றி இந்த வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறேன் எங்கே பார்த்தாலும். எனக்கு இங்கே புருஷன் சரியில்லை, சொத்து இல்லை, எதுவும் இல்லை. நான் இங்கே எங்கே இருந்தால் உனக்கு என்ன வலிக்குது? நான் ஊர் சுற்றினா என் பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கணுமா, இல்லை பையனுக்கு கல்யாணம் வைக்கணுமா, இல்லை எனக்கு தான் கல்யாணம் வைக்கணுமா? சொல்லு. ஊர் சுற்றி முன்னே எதுக்கு சொல்லணும்? நீ எதுக்கு ஓடுற? காலையில் எழுந்திரிச்சு தடி ஊனிக்கிட்டு போ, நடக்க முடியாமல். வருவேன், வந்து நான் இந்த இது மட்டும் கரெக்டாக கொடுக்கலன்னு வச்சுவேன், கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுப்பேன். யார் சொத்து அது? நான் கொடுக்கணும் சொத்தா? ஒரு கேட்டால் எவ்வளோக்கு வாங்கினீங்களோ சொல்லுங்கள், நாங்கள் அந்த காசு அனுப்பிச்சி விட்றோம் அப்படிங்க கொய்யால. எனக்கு பொருள் தான் வேணும். என்னை கூப்பிடல கல்யாணத்துக்கு, கூப்பிடலைங்கிறதோ அந்த பொருள் எனக்கு வேணும். நான் ஆஃப்டர் ஆல் யூடியூப்பில் இருக்கிறேன், வேறு யூடியூப்பில் இருந்ததுனால கூப்பிடல அப்படின்ட்டு. இப்போ கூப்பிட்டீங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, என்ன வாரி கட்டிட்டீங்க அதில் என்னை கூப்பிடாம விட்டு? உங்களுக்கு இழப்பு வருது. மோதிரம் போச்சுல்ல. நான் இது நான் வரைக்கும் கேட்டேன், நான் எதுவுமே கேட்கல, அமைதியாக இருந்தேன். எத்தனை பெரியவுள்ள கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கு கொடுக்கல. சின்ன பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கும் கொடுக்கல. எல்லாத்துக்கும் நாங்களே போட்டு நாங்களே காசு கொடுத்து வர வச்சு போனது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்? நீ சொன்னில்ல, நானும் தான் அழுதமணும். உன்னை விட பல மடங்கு அழுதுருக்கிறேன், சரியா? வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் பேசணும் நான்.